ஸ்தோத்திரம் பாஸ்டர். விழுந்து மண்டை மூளையெல்லாம் குலுங்கி முகம் அடிபட்டுருச்சு. அப்ப அடிபட்டாலும் கூட ஆண்டவர் எனக்கு வந்து உயிருக்கு ஒன்றும் சேதம் ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு. ஆனாலும் இவ்வளோ சூழ்நிலையிலேயே ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்காருன்னு சொன்னா அவரோட கிருபை தான். ஆனாலும் இந்த யூடியூப் மூலியமா ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் ஏசப்பா வந்து பார்க்க கொடுத்துருக்காரு. என்னை பார்த்து அது மூலியமா விடுதலை ஆகிறதுக்கு கொடுத்த கோடான கோடி நன்றி. எனக்கு பலவீனம் வந்து நல்லாவே விளங்குது. என் உடம்புல வந்து ஒரு வருத்தம் போல பாரம் போல இருக்கு. எனக்கு என்னன்னு கேட்டா செம்ம பாரமா இருக்கு எனக்கு. ஆனாலும் இன்னைக்கு நீங்க வந்து நேரல விடுதலை ஆராதனை ஜெபத்துல நான் இன்னைக்கு நீங்க சனிக்கிழமைக்குள்ளதான் நீங்க இன்னைக்கு யூடியூப்ல நான் திறந்து பார்த்தேன். ஆனா பாஸ்டர்மார்களுக்கு நான் யூடியூப்ல போட்ட பாஸ்டர்மார்க்கெல்லாம் நான் மெசேஜ் போட்டேன். ஒரு பாஸ்டரும் ஆன்சர் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வந்து உங்களோட நேரலையை நான் பார்த்து இன்னைக்கு என்ன செஞ்சேன், திரும்ப எனக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு நான் உங்கள்ட்ட நேரலையை திறந்து பார்த்தா நீங்க வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் எனக்கு வந்து ஜெபிச்சுக்க நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து உங்க சகோதரி உங்களுக்கு வந்து தலை சுத்துமாய்க்கு வருது. உங்களுக்கு அறியாம உங்களுக்கு கால் கையெல்லாம் பிழையெல்லாம் போகுது. உங்களுக்கு தொண்டை பகுதியில் அப்படின்னு பெரிய நோய்கள்லாம் நீங்க சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்க நேரம் எனக்கு வந்து ஒரு அக்கினி போல ஆண்டவரை நான் மனசுல நினைச்சுட்டு நீங்க உறுதியா பற்றி பிடிங்க, ஆண்டவரை உறுதியா விசுவாசிங்க அப்படிங்கிற நேரம் ஆண்டவரை நான் விசுவாசிச்சேன். ஆண்டவரை ஏசப்பா என் குடும்பத்திலேயும் பிரச்சனை. இப்போ என் கணவர் எல்லாம் குட்டிக்கு துவங்கிட்டாரு. பிள்ளைகளும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ திரும்பியும் வந்து பிரச்சனை உருவாயிருச்சு. நானும் என்னையோட பேசுறதும் குறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் இந்த ஊண்டி இன்னைக்கு ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற நேரம் ஏசப்பா எனக்கு இந்த நோயில இருந்து எனக்கு நல்லாவே விடுதலை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து உங்களுக்கு ஒமற்ற மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சக்தி போட்டேன், நிறைய சக்தி எல்லையை அறியாம அக்கினி மயக்க வந்து ஆண்டவர் முத ஆண்டவர் வந்து இப்படியே தொட்டு எனக்கு மின்னல் மாதிரி நெருப்பு மாதிரி வந்து தொட்டாரு. தொட்ட வாக்குல எனக்கு நிக்கலாம் இது அந்த ஆண்டவர் உணர்த்தின ஆண்டவரோட வல்லமை தொட்டது. அதையோட எனக்கு அந்த பிசாசு போறது உணர்றேன் நானு. உணர்ந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி முகத்தை அடிப்பட்டது. முகம் அப்படியே வருத்தத்துல இருக்கு. ஆனா பல்லு வலி எனக்கு பல்லு பிடிக்கிட்டு வந்து அந்த பல்லு வருத்தம் இருந்துச்சு. இப்ப நீங்க ப்ரே பண்ணீங்க, அதுல இருந்து அந்த வருத்தத்துல இருந்து எனக்கு விடுதலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்போ உங்க உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் உங்கள்கிட்ட நேரலையே எந்த நேரமும் நான் உங்களோட நேரலையே நான் கேட்கிறேன் பாஸ்டர். எனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனாலும் உங்களோட யூடியூப் மூலியமா நாங்க வந்து விசுவாசி எவ்வளவு யுத்தம் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் ஏசப்பா அந்த யூடியூப் மூலியமா கேட்க வைக்கிறாரு. அதுக்கு நான் கொடான கொடி நன்றி. ஏசப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா உங்க மூலியமா நிறைய பேர் விடுதலை ஆகணும் பாஸ்டர். நீங்க ஜெபிச்சு எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக கோடான கோடி ஏசப்பாவுக்கு உங்க மூலம் கொடுத்ததுக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் இயேசு ஒரு சிலுவையில் தொங்க வேண்டும்? ஏன் அது மரச்சிலுவையாக இருக்க வேண்டும்? பல்வேறு விதமான மரண ஆக்கினைக்கு மத்தியில் இயேசு மரச்சிலுவையில் மரித்தார். பிரியமானவர்களே, இயேசு மரச்சிலுவையில் தொங்கினதற்கு 3 ஆவிக்குரிய காரணங்கள் உண்டு. இப்படி ஆக சொல்லப்பட்டது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரச்சிலுவையில் இயேசு மரித்ததினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டதை இந்த வசனம் நமக்கு விவரிக்கிறது. முதல் மனிதனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் எல்லா மனிதரும் சபிக்கப்பட்டு மரண வழிக்குள் செல்ல நேர்ந்தது. இதை ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரும் சபிக்கப்பட வேண்டும்.
தேவன் தமது குமாரன் இயேசுவை கொடுத்து அவரை மரச்சிலுவையில் தொங்க வைத்து எல்லா மனிதர்களையும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டாராம். பிரியமானவர்களே, மேலும் இயேசு தமது விலையேறப்பட்ட இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்று லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இந்த இரத்தமே. சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே. உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு உயிர் பிராணியும் வாழ வேண்டுமானால் இரத்தம் உடலில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இரத்த ஓட்டம் இல்லாமல் இருந்தால் நாம் மரித்து போய்விடுவோம். மேலும் ஒருவர் மரிக்கும் போது மாம்சமானது மண்ணுக்கு போகின்றது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாத பாவிகள் மரிக்கும் பொழுது நரகத்துக்கு செல்லுகின்றனர். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22 சொல்லப்பட்டபடி இரத்தம் சிந்துதல் அவசியமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுமாம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த காரணத்திற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் மிருகங்களின் இரத்தத்தை அவர்கள் பலியாக செலுத்த வேண்டியதிருந்தது. ஆனால் இயேசு தமது விலையேறப்பட்ட இரத்தத்தை மனுகுலம் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய வாழ்வு பெறுவதற்காக ஒரே தரம் அவர் வந்து சிந்தினார். ஏனெனில் அவரிடம் ஜென்ம பாவம் காணப்படவில்லை, அதோடு கர்ம பாவமும் அவரிடம் காணப்படவில்லை. இப்படியாக இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இயேசு உங்களுடைய இடத்தில் மரித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு வழியை உங்களுக்காக அவர் திறந்து கொடுத்தார். பிரியமானவர்களை, இந்த அதிகாலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ருசி பார்த்தாராம். பிரியமானவர்களை, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தனக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாராம். நிச்சயமாகவே அதுதான் நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சந்தோஷத்தை என் ஆண்டவர் மனதில் கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே நாம் இந்த நாளிலே மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த சந்தோஷத்தை கண்டு அவர் ஆரவார சத்தமிடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற பொழுது முழு பரலோகமே சந்தோஷப்படும். 100 ஆடிலே ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போனாலும் கூட அந்த 99 ஆடுகளையும் விட்டு அந்த ஒரு ஆடை தேடி செல்லும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் சிலுவையில் எனக்காக மரித்தார் என்பதை நம்புங்கள். உங்கள் அவயங்களிலே, உங்கள் சரீரத்திலே இயேசு வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இல்லை என்று சொன்னால் இப்பொழுதுதான் இயேசுவை நான் முதலாவதாக கேட்கிறேன், இப்படிப்பட்ட சத்தியத்தையும் சத்திய வசனங்களை நான் கேட்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவும், என் சரீரத்திலே என் இதயத்தில் வந்து நீர் வாசம் பண்ணும், உமக்காக என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் உமக்கே நான் தருகிறேன், என் சிந்தையை உமக்கே நான் தருகிறேன், என் எண்ணங்கள் எல்லாம் உம்முடையதாக மாறட்டும் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை மன்னிப்பார், உங்கள் பாவங்களை கழுவுவார். பிரியமானவர்களை, உங்களை நீதிமானாய் மாற்றுவார். எப்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அன்றே அற்புதங்கள் நடக்கும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
என் தேவன் உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் நீங்கள் பலவீனனாய் இருப்பது அல்ல. நீங்கள் நோயோடு வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் தரித்திரமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் பலவீனர்களாய் ஆகாதவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. அவருடைய விருப்பம் நீங்கள் செழிப்பாய் இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, உயர்ந்திருப்பது, மேன்மையாய் இருப்பது அவருடைய ஒரே சித்தம், ஒரே விருப்பம். காரணம், அவர் நம்மை படைத்து உருவாக்கின கர்த்தர் மாத்திரமல்ல, நம் தகப்பனாகவும் அவர் இருக்கிறாராம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர், தாயை போல மனதை உடையவர் அவர். ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் என் தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும் சுவாமி. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து வருகிற, இந்த ஜெபத்தை தொடர்ந்து கேட்டு வந்து அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். நித்தமும் நீர் செய்யும் அதிசயத்துக்காக நன்றி, நீர் செய்யும் அற்புதத்திற்காக நன்றி, எங்களை பிரமிக்க பண்ணுகிறீர், அதற்காக நன்றி எசப்பா. இந்த நாளிலும் அப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், என் குடும்பத்தை மீண்டும் கட்டுவார், பிரிந்த என் குடும்பங்கள் ஒன்று சேரும், என் வியாதி என்னை விட்டு முழுவதுமாக நீங்கும் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். இந்த நேரத்தில் தானே, வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே. அல்லேலூயா இயேசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்று சொல்லி, இப்பொழுதே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை அப்பா நான் பேசுகிறேன் அப்பா. உம்முடைய சுவிசேஷம் என்கிற சத்தியத்தை நான் பேசுகிற இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் சுகம் உண்டாகணும். ஒவ்வொரு மேலும் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா இயேசுவே. இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கணும் அப்பா. எஸ்டடி இந்த நாளிலும் சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிற, இந்த ஊழியத்துக்கு அப்பா இந்த மாதத்திலும் அப்பா இயேசுவே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் அப்பா நீர் இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்துக்கு கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் பலப்படட்டும், அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக சுவாமி. எஸ்டடி இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஆவியானவரே, நீர் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னபடியினாலே, நீர் உணர்த்தினபடியினாலே நான் பேசுகிறேன் அப்பா. அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் என் ஆண்டவர் நீர் பலப்படுத்துவீராக ராஜா. அவள் இருதயத்தின் நினைவுகளை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா பிதாவே, உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்த என் தெய்வமே உமக்கு நன்றி. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அல்லேலூயா இயேசப்பா, எங்களுக்காக நீர் சிலுவையிலே சாபமாய் மாறினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேல் வரவேண்டிய ஆக்கினை உங்க மேல வந்ததே சுவாமி. அல்லேலூயா அப்பா பிதாவே. இந்த சத்தியத்தை அறியாமல் உம்முடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. அமராஜா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் அறிகிறார்களோ, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இவர் எனக்காகவே அடிக்கப்பட்டு மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார், இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், என்னை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், சகல அதிகாரத்தையும் என் கரத்தில் தந்திருக்கிறார், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிற பொழுது அற்புதம் நடக்கும், என் குடும்பம் கட்டப்படும், நான் பேசுகிற பொழுது ஜீவனுள்ள வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது அல்லேலூயா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும், என் வியாதிகள் என்னை விட்டு நீங்கி போகும், தரித்திரம் என்னை விட்டு
மாறும் என்கிற விசுவாசம் யாருக்கெல்லாம் உண்டாகிறதோ அவர்கள் மேல் என் தேவனுடைய கரம் அமரட்டும் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகள் இயேசு அற்புதம் செய்வார். அவர் நிச்சயமாக இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலை தருவார். அவருடைய விடுதலை நான் அனுபவிப்பேன். சகல தேசத்திலும் சகல மக்களிடமும் நான் என் இயேசுவை குறித்து நான் பேசுவேன் என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் அறிக்கை பண்ணுகிறார்களோ என் ஆண்டவர் அவருடைய ஜெபங்களை நீர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஏசப்பா, உங்கள் நாமத்தை சொல்லுகிற பொழுது பரலோகம் திரும்பி பார்க்கிறது என்று விதத்தில் பார்க்கிறோமே. அல்லேலூயா. ராஜ்யம் எங்களுக்குள் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஏசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா, 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை நீர் இந்த பூமியில் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீ ஸ்தாபித்தீர். இந்த பூமி எங்கும் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அப்பா உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க நீர் விரும்புகிறீர் அப்பா. ஆகவே ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொள்ளுகிறீர். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் இயேசுவே அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் அமரட்டும் அப்பா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு யாரெல்லாம் நெருக்குகிறானோ மனுஷர்கள் மூலமாக, அல்லேலூயா, மனுஷர்கள் மூலமாக அப்பா நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நீர் உணர்த்துகிறீர். அல்லேலூயா. அநேகர் மனுஷ ஆவிகளாலே அப்பா நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கிறாங்க சுவாமி. அல்லேலூயா. மனுஷர்கள் மூலமாக இயேசுவே பிசாசானவன் எழுந்து கிரியை செய்யக்கூடிய எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் இந்த அதிகாலை வேளையிலே கட்டப்படணும் அப்பா. அல்லேலூயா. எஸ்அப்பா ராஜா, ஆனால் எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. எங்களுக்கு அந்த மனுஷர்களோடு எஸ்அப்பா எங்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த மனுஷர்கள் பின் நின்று எங்களை ஒடுக்கும்படி, எங்களை நெருக்கும்படி, எங்களை வேதனையான வார்த்தைகளை சொல்லி எங்களை வேதனைப்படுத்தி எங்கள் உள்ளத்திலே கசப்பை கொடுக்க நினைக்கிற எல்லா பிசாசுகளும் இந்த நேரத்தில் கட்டப்படட்டும். I bind in the mighty name of Jesus Christ of Nazareth. இந்த காலை வேளையில் நான் அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இந்த mighty name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்கள் உள்ளத்தை நீர் இப்பொழுது அசைப்பீராக. அல்லேலூயா. இருதயத்தில் மறைந்திருக்கிற பிசாசுகள், சிந்தையில் மறைந்திருக்கிற பிசாசுகள், வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பேசுகிற இந்த நேரத்தில், சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் முழு விடுதலை நான் கட்டவிழ்கிறேன். இப்பொழுதும் முழு விடுதலை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகளை வெளியேறட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். வியாதிகளை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். அல்லேலூயா. கேன்சரை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். கிட்னியை செயலிழக்க பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும். தேவையில்லாத உடம்புல சரீரத்தில் வலிகளை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். கற்ப பையை தொடுகிற அசுத்த ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அலைக்கழிக்கிற ஆவிகள், தற்கொலை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசுகள், இயேசுவின் நாமத்தில் தவறான எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள், கள்ள தொடர்புகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசுகள், சரீரத்தில் காம விகாரத்தை இச்சையை கொடுத்து அவர்களை இழுக்க நினைக்கிற அசுத்த ஆவிகள், மொபைலை பார்க்க வைத்து கண்களை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். அல்லேலூயா. தேவையில்லாமல் இன்டர்நெட்டிலும் மொபைலும் அப்பா டிவியிலும் டிவி ஷீரிலும் அடிமைப்படுத்தி நேரங்களை பிடுங்குகிற பொல்லாத பிசாசை பிள்ளைகள் ஜெபிக்க விடாதபடி, உம்மை ஆராதிக்க விடாதபடி, படைத்தவரை நோக்கி பார்க்க விடாதபடி, எங்களுக்கு நேரம் போகணும், எங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் என்று சொல்லி இயேசுவே ஹல்லேலூயா. இயேசப்பா அவனுடைய தந்திரத்தில் இந்த கடைசி நாட்களிலே அப்பா கட்டப்பட்டிருக்கிற, பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே அவர்கள் விடுதலை ஆவார்களாக, விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின்
நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன் அப்பா, கட்டவிழ்க்கிறேன் கட்டவிழ்க்கிறேன் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கண்ணிகளும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே அவர்கள் இப்பொழுதே சுட்டரிக்கப்படட்டும். எப்படிப்பட்ட சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஹல்லேலூயா அவைகள் தெரித்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டுகளும் எப்படிப்பட்ட வெங்கல கதவுகளும் இப்பொழுது உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட இரும்பு தாழ்பாள்களும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே இப்பொழுதே அவைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். ஓ ரிமா ஷாதல்லா ரிகலபா ஷிக்கலா தியான் துனதபராதலா ஷிக்கி மீபிரியா கோலாதிமா சிகலாதா ராமா ஷிக்கிலியோ மவுஷிதிலி மவகா தியான் துலலி மகாரிதிலி மவாஷிக்கி யவுலா அசுதன மவத்திகலதபு ஈயமுந்திலே. தேவ மகிமை இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பி விடுதலையை கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையாய் இறங்குவாராக. அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். பரிசுத்த அக்கினி இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை பேசுகிறேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் தினமும் பங்கெடுக்கிற பிள்ளைகளுடைய அப்பா நெருக்கங்கள், கட்டுகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். வெளி தேசத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசப்பா, வேலை பார்க்கிற வீடுகளில் வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எஜமான்களின் நிமித்தமாக அப்பா அநேகர் ஒடுக்கப்படுறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் மனுஷ ஆவிகளை நான் மீண்டும் கட்டுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை நான் இப்பொழுதே குற்றப்படுத்துகிறேன். அது நாவுகளை நான் கட்டுகிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை எந்தெந்த அசுத்த கிரியைகள் தகாத வார்த்தையினால் பேச நினைக்கிறதோ, அசிங்கமாக பேசுகிறதோ, ஹல்லேலூயா இயேசப்பா, அந்த துஷ்ட நாவை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர் பலவான்களாய் மாறட்டும் அப்பா. இப்பொழுதே உன்னதத்தில் ஒரு பலத்தினால் நிரப்புங்க. ஒரு புது ஜீவன் சரீரத்தில் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆகவே ஹல்லேலூயா, விசுவாசியே நீ பயப்படாதே. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி நிற்கிறேன், நீ பயப்படாதே. நீ எந்த தேசத்தில் வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் நீ இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். யோசேப்பை அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் என் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவன் தேசத்தை விட்டு தேசம் கடந்து போனாலும், அவன் விற்கப்பட்டாலும், அடிமையாக்கப்பட்டாலும் தேவன் அவனோடு கூட இருந்தாராம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தியாக இருந்தான். நீங்கள் இருக்கிற இடத்துல செழித்திருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் எஜமான் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் தான் வெளிச்சம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வெளிச்சம். உங்களை கொண்டு அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே பயப்படாதீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலும் சகல சத்துருக்களையும் நான் காட்டுகிறேன் அப்பா. பிதாவை, இப்பொழுது கேன்சர் வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. இரத்தத்தில் ஒரு ஜீவன் இறங்கட்டும் இயேசுவே. இரத்தத்தில் காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே அவைகளை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பிதாவே, இரத்தத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறணும் அப்பா. உங்க இரத்தமும் பிள்ளைகளுடைய இரத்தமும் இணையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை அங்கே உண்டாகணும் அப்பா. இயேசுவே, உங்க கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் நான் இணைக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த பரலோகத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். உன்னதமானுடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். தேவ தூதர்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். உம்முடைய அப்பா நாம மகிமைப்படத்தக்கதான நாளாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை காணட்டும் அப்பா. இந்த நாளிலும் நீர் கூட இருந்து நடத்துகிற உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் இயேசுவே. பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய இருதயத்தில் இந்த நாளிலே பதியட்டும் அப்பா. என் ஆண்டவர், நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அநேக அற்புத அடையாளங்களை செய்து சாட்சியுள்ள பாத்திரமாக நீர் நிறுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் அப்பா எக்ஸாம் எழுதுகிற படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் இயேசுவே அப்பா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்காக எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க. பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பிள்ளைகள் ஞானமாக எழுத அந்த நேரத்தில் ஆவியானவர் நீர்தாமே ஞாபகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசப்பா, பிள்ளைகள் எடுத்த அந்த முயற்சிக்கு என் இயேசு நீர் பலனை தருவீர் என்று நான் விசுவாசித்து பேசுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஆச்சரியப்படுத்துங்க, அதிசயத்தை காண்பீங்க. உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ராஜா. எஸ்டடி உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய
இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும், அளவில்லாத உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையிலே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.